Friends, welcome to our fish room. வெல்கம் பேக் டு அவர் பெட்ரூம் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நாள் நம்ம ஒரு சின்ன இடத்துல, அதாவது பில்டிங்கே கட்டாத ஒரு இடத்துல வச்சுருந்தோம். அந்த இடத்துல இப்போ கட்டியாச்சு. நமக்குன்னு ஒரு தனியாக ஒரு இடம் ஒதுக்கி கொடுத்துட்டாங்க வீட்டில். ஸோ அதுதான் இந்த இடம். இந்த ஹாஃப் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஃபுல்லாகவே ஃபிஷ் ரூமு. அந்த ஹாஃப் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது பேர்ட் ரூம் எந்த அளவுக்கு சின்னதாயிடுச்சு பார்த்தீங்களா? பேர்டு நம்ம இத்தனை நாள் வீடியோவும் போடல. இந்த புது இடத்தை செட் பண்ணதுக்கு நம்மளுக்கு இத்தனை நாள் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம இந்த ஃபிஷ் ரூமையும் தனியாக பார்க்க போகிறோம். பேர்ட் ரூம் இல்லை, இந்த அளவுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கம்மியாக பேர்ட்ஸ் வச்சிருக்கோம். அது பேர்ட் ரூம். ஒரு சின்ன ஹாபிஸ்ட்டு எந்த அளவுக்கு ஸ்டார்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிச்சிருக்கோம். நீங்கள் முன்னாடி கொடுத்த சப்போர்ட்டை இப்பயும் கொடுப்பீங்கன்னு நம்பி இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்னிய டாபிக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபஸ்ட்டு இருக்கிற ஃபிஷ்ஷஸ் வெரைட்டிஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனலோட பழைய ஃபாலோவர்ஸ்க்குலாம் தெரியும், நம்ம டப்பில் ஆரம்பித்தோம், அப்புறம் ஃப்ரிட்ஜெலாம் வாங்கினோம். ஆனால் இப்போதைக்கு இந்த செட்டப்பில் டப்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஒரு 30+ டப்ஸ் இருக்குது, 30+ வெரைட்டிஸ் இருக்குது. இப்போ இதில் வெரைட்டிஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓல்டு வெரைட்டியை நம்ம ஒன்று ஃபாலோ பண்ணிட்டு தான் வரோம். ப்ளஸ் அது இல்லாமல் புதுசாக நிறைய ஸ்டெயின் எடுத்துருக்கோம். அது எல்லாமே சூப்பரான ஸ்டெயின்ஸு. இது எல்லாத்தையுமே இப்போ 1 by 1 நம்ம பார்த்துட்டு வரோம். எதெல்லாம் ப்ரீமியம் ஸ்டெயின்ஸோ அதெல்லாம் நான் தண்ணியிலே தனியாக பிடிச்சி காட்டுறேன். 1 by 1 பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு இந்த பக்கம் வந்தீங்கன்னா இதுதான் இருக்கிறதுலே காஸ்ட்லியஸ்ட்டு. உங்களுக்கே தெரியும், இது நம்ம ஷார்ட்ஸ் வீடியோ போட்டிருப்போம், $35 சொல்லிட்டு போட்டிருப்போம். அதுதான் இது ஃப்ரெண்ட்ஸ். இந்த வெரைட்டி நேம் பார்த்தீங்கன்னா ஆல்பினோ கோய் கல்விங்கு ரிப்பனு. இப்போ இதை நான் பிடிச்சி காட்டுறேன் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ டாப் வியூ பார்த்தீங்க, சைடு வியூ பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா ஃபீமேல் பார்த்தீங்களா, அதில் ரிப்பன் இருக்குது. ப்ளஸ் கல்விங் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்களேன். அப்புறம் எப்பவும் போல் மேல் இருக்குது, அதுக்கும் ரிப்பன் வரும். இந்த பர்டிகுலர் ஸ்டெயினுக்கு இல்லை. ரிப்பன் நம்ம ஸ்டேபிள்னு சொல்ல முடியாது இல்லையா? அதனால் இப்போ ஃபீமேலுக்கு பாருங்கள் ரிப்பன், அதோட குவாலிட்டி சூப்பராக இருக்கும். இதை தான் நம்ம ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருப்போம். இதோட ப்ரைஸும் நம்ம எடுத்துட்டோம். இதை நம்ம டே வரையாக பிரித்து வச்சுருக்கோம். அதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். குட்டியும் போட்டு இருக்கு, ஒரு 3 பேட்ச் கிட்டே இறக்கிருக்கு. இதோட F1 பேட்ச் அப்படியே பார்க்கலாம் வாங்க. அப்படி இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது F1 பேட்ச். இதையும் நான் பிடிச்சி காட்டுறேன் பாருங்க, எந்த அளவுக்கு குவாலிட்டி இருக்குன்னு பாருங்க. வந்துருங்க. ரொம்ப ஆட்டம் கட்டுறாங்க. ஆக்சுவலாக இந்த F1 குட்டி போட ஆரம்பிச்சிச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். குவாலிட்டி பார்த்தீங்களா? மேலுக்கு ரிப்பன் இருக்கு, நான் சொன்னேன் இல்லையா? மேலுக்கும் ரிப்பன் இருக்கு, ஃபீமேலுக்கும் ரிப்பன் இருக்கு. பாருங்க ஒரே ஃபிஷ்ல எத்தனை வெரைட்டி சேர்ந்து இருந்துருக்குன்னு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்க சைடு ஆங்கிள் எப்படி இருக்கு, அதோட குட்டியை பார்த்தீங்களா? அந்த குவாலிட்டி கொஞ்சம் கூட குறையல. ஒன்றும் சொல்ல போனால் மேலுக்கும் ரிப்பன் இருக்கு பாருங்க, நல்லா கிளியரா தெரியுது உங்களுக்கு. ஸோ இது F1 பேட்ச். குட்டிங்க F2 பேட்ச் நம்ம கிட்ட இருக்கு, அதையும் நான் காட்டுறேன் எந்த அளவுக்கு க்ரோத் இருக்கும்னு நீங்க பாருங்க. ஆக்சுவலி சொல்ல போனால் இவங்களும் குட்டியும் போட்டாங்க, இவங்களும் குட்டி போட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அப்படியே நம்ம நெக்ஸ்ட் வெரைட்டி வந்தோன்னா இது ஆல்பினோ கோய் சில்வர் ஆடோ. இது ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மேலே பிடிச்சி காட்டுறோம் பாருங்களா, மேல் மட்டும். ஓகே, இப்போ மேலே பாருங்க. ஏன் நான் ஃபீமேலை பிடிக்கலன்னா, ஃபீமேல் ஆல்பினோ கோய் மாதிரியே தான் இருக்கும். இந்த மேலுக்கு மட்டும் அந்த சைடில் பாருங்க, அந்த ரோஸ் கலரில் தெரியுது பார்த்தீங்களா, அதுதான் சில்வர் ஆடோ பேட்டர்ன். சில்வர் ஆடோனாலே அந்த சைடில் ஒயிட் கலரில் தெரியும். ஸோ இதுவும் அடல்ட் ஃபிஷஸ் தான். இதோட குட்டிங்களும் நம்ம இறக்கியிருக்கோம், அதையும் நான் காட்டுறேன். ஸோ இது 2வது வெரைட்டி. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே ப்ரீமியம் வெரைட்டி தான் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வெரைட்டி ஆல்பினோ கோய் ரெட் இயர் பார்க்க போகிறோம், அவங்க பார்க்கலாம். பெரிய ஒருத்தன் இருக்கான் இங்கே கீழே. டாப் ஆங்கிளில் பாருங்கள் எந்த அளவுக்கு சூப்பராக இருக்குன்ட்டு. இப்போ நான் சைடு ஆங்கிள் அப்படி காட்டுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஆல்பினோ கோய் ரெட் இயர். ரெட் இயருக்கும் கல்லியருக்கும் வித்தியாசத்தை பார்த்தீங்களா? கல்லியர் ரெட் இயரோட ரொம்ப பெருசாக வரும். அந்த ஃபின் இருக்கு இல்லையா, அது பெருசாக வரும். இதில் கண்டிப்பாக குட்டி இருக்கும், இது கொஞ்சம் நாள் இறக்கிடும். இது ஆல்பினோ கோய் ரெட் இயர். டாப் ஆங்கிளும் அழகாக இருக்கும், இது மாதிரி சைடு ஆங்கிள் நல்லா இருக்கும். நீங்கள் பான் செட்டப்லாம் போட்டிங்கன்னா இந்த வெரைட்டி அப்படைசிங்கான கலரில் சூப்பராக இருக்கும். ஓகே, இதை நம்ம விட்டுடலாம். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வெரைட்டி பார்த்தீங்கன்னா டெக்ஸிடோ கோய் கல்விங்கு. எல்லாமே நம்மளுக்கு ஆல்பினோ தான் நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, ஃபீமேலில் அந்த ரெட் இயர் வராது.
வந்துடுடா. வந்துட்டான். ஓகே, இப்போ சைடு ஆங்கிள் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பார்த்தீங்கன்னா டெக்ஸ்டோ கோய் கல்விங்கு. மேலே பாருங்க அந்த டெக்ஸ்டோ பேட்டர்ன் இருக்கு, ப்ளஸ் கல்விங்கும் நல்லா வந்திருக்கு. ஃபீமேலுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்பினோ கோய் மாதிரி இல்லாமல் அந்த ட்ராசல் ஃபின்ல வந்து கலர் டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்க. ஸோ இது வந்து ஒரு ஸ்ட்ரெயின். இது சைடு ஆங்கிள் பார்க்க சூப்பராக இருக்கும். ஸோ இதுவும் குட்டி இறக்கியிருக்காங்க. நான் குட்டி எல்லாம் இந்த அடல்ட் பேரண்ட்ஸை காட்டுனதுக்கு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இப்போ நான் உள்ள விட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வெரைட்டி பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் கோய் பர்பிள் டம்போ. இப்போ இதை பிடிக்கலாம் வாங்க. எல்லாத்துக்குமே மைனர் டிஃப்ரென்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். ஓகே, இது ரெண்டுத்தை பிடிச்சாச்சு. இவங்க தான் பிளாட்டினம் கோய் பர்பிள் டம்போ. இந்த பிளாட்டினம் பாருங்க, இந்த பாடியில் வந்து அந்த பர்பிள் பிளாட்டினம் வருது பார்த்தீங்களா? இது ஃபீமேலுக்கும் உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது குட்டி எல்லாத்துக்குமே அந்த கொய் பேட்டர்ன் வருது. சில ஃபிஷ்ஷுக்கு வந்து கொய் பேட்டர்ன் வராதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் 45 days ஏஜ் ஃப்ரைஸ் வச்சுருக்கோம். அது எல்லாத்துக்குமே கொய் பேட்டர்ன் வந்துருக்கு. ஸோ இதை வந்து நம்ம விட்டுடலாம். இது அடுத்த ப்ரீமியம் ஸ்டெயின். ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வெரைட்டி வந்து பிளாட்டினம் தம்போயரு. ஆனால் இது வந்து நார்மல் பிளாட்டினம் இல்லை, ஆல்பினோ பிளாட்டினம். நான் காட்டுறேன் பாருங்கள். நிறைய பேருக்கு அந்த பிளாட்டினம் தம்போயர் தெரியும், ஆனால் ஆல்பினம் பிளாட்டினம் யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. ஸோ இது வந்து பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா, இது வந்து பிளாட்டினம் தம்போயர் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது வந்து ஆல்பினோ. கண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் இருக்குது. அதே மாதிரி அந்த பாடியில் வந்து பிளாட்டினம் பேட்டர்ன் வந்துருக்கு. அந்த ஈரை பாருங்களேன், ஈரை பார்த்தாலும் அதே பிளாட்டினம் கலர் இருக்குது பாருங்கள். நம்ம நார்மல் பிளாட்டினம் தம்போயரில் வந்து ப்ளூ கலரில் இருக்கும், இதில் வந்து ஒயிட் கலரில் வந்துருக்கு பாருங்க. இதோட ப்ரைஸும் நம்மக்கிட்ட இருக்குது. ஸோ இதுவும் சூப்பரான வெரைட்டி ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வெரைட்டி பார்த்தீங்கன்னா மேலேருந்து பார்க்குறப்போ உங்களுக்கு டோபாஸ் ப்ளூ தானே அப்படின்னு தோணும். ஆனால் இது டோபாஸ் ப்ளூ இல்லை. டோபாஸ் ப்ளூவில் டோபாஸ் ப்ளூ பட்டர்ஃப்ளை சீஃபின் திக்ஃபின். அப்பா எவ்வளோ பெரிய பேர். வாங்க இது பிடிச்சி காட்டுறேன். எல்லாரும் வந்துட்டேன். வெரி குட். ஓகே, பார்த்தீங்கன்னா இப்போ தெரியுதா? இப்போ இது டோபாஸ் ப்ளூ ஃபின் அழகாக தெரியுது பாருங்கள். அதுவும் இல்லாமல் கல்விங் கூட நம்ம சொல்லலாம் போல. ஃபீமேலுக்கு பாருங்களேன் எந்த அளவுக்கு கல்விங் வந்திருக்கு. கல்விங்கு ப்ளஸ் ரிப்பனு எல்லாம் வந்திருக்கு. அதனால தான் இதுக்கு இவ்வளோ பெரிய பேர் போல். டோபாஸ் ஆல்பினோ டோபாஸ் ப்ளூ சீஃபின் திக்ஃபின். இந்த ஃபீமேலோட குவாலிட்டி பார்த்தாலே தெரிஞ்சிடும் இது வந்து நார்மல் டோபாஸ் ப்ளூ இல்லைன்ட்டு. ஓகே, இது அடுத்த ப்ரீமியம் ஸ்டெயின். ஓகே, இதை நம்ம விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் தனித்தனியாக கிளாஸில் பிடிச்சி காட்டேன் இல்லையா, அது எல்லாமே ப்ரீமியம் ஸ்டெயின்ஸு. இப்போ பார்க்குறது எல்லாமே நார்மல் வெரைட்டி. ஸோ அப்படியே மேலோட்டமாக நான் காட்டுறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு இது பார்ப்போம் வாங்க. இது வந்து பாலிஷ்டு கோல்டு. உங்களுக்கு தெரியும் பாலிஷ்டு கோல்டு. சைடு ஆங்கிள் சூப்பராக இருக்கும். இந்த மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த எல்லோ கலரில் வருது பாருங்கள். ஓகே, அடுத்த வெரைட்டி பார்த்தீங்கன்னா இது ஸ்வாலோ ரிப்பன். டெக்ஸிடோலே ஸ்வாலோ ரிப்பனு. இதெல்லாம் நம்ம ரொம்ப முன்னாடி வாங்கினது எல்லாம் அப்படியே நம்ம வச்சுருக்கோம். இது வந்து டெக்ஸிடோ கோய் ஃப்ரெண்ட்ஸ். டெக்ஸிடோ கோயிலே ரிப்பன் வெரைட்டி வந்துருக்கு. இதுலேயும் நல்லா வந்திருக்கு எல்லாமே. எல்லா ப்ரைஸுமே வெளியே எவ்வளோ ப்ரைஸுமே இது பாருங்கள். நம்ம கொஞ்சம் கலெக்ட் பண்ணாமல் விட்டோம். அது இப்போ செமி அடல்ட் ஸ்டேஜே வந்துடுச்சு. அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா இது ஃபுல் ரெட்டு. இது அடல்ட் ஸ்டேஜ் வரனால உங்களுக்கு அந்த கலரேஷன் வரல. இதை பார்த்தீங்களா, ஃபுல் ரெட்டு. ஸ்டாக் அவுட். ஓகே, ஸ்டாக் அவுட்டும் ஆயிடுது. அது எல்லாருக்குமே தெரியும். இந்த ஃபுல் ரெட்டு தான் எல்லாருமே விரும்புவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா டோபாஸ் ப்ளூ. ஒரு ட்ரையோ இருக்கு, எல்லாமே ஃபுல்லி லோடட். ஃபீமேல் மேல் அது இருக்கு. அப்போனா 2 பேர் இருக்கு. வெளியில மேல் தப்பிச்சு ஓட்டுறது. இந்த வாட்டர் லெவல் நம்ம அதிகமாக வச்சிருக்கோம் இல்லையா, அதனால தப்பிச்சு ஓடிடுறாங்க. நெக்ஸ்ட் வந்து ஆல் டைம் ஃபேவரட் ஃபுல் கோல்டு தம்போயரும் லைட்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது வந்து புதுசாக இருக்குது, நம்ம குட்டிக்காக வெயிட்டிங் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நைட் டிராகன், ஒரே ஒரு மேலு. இது ஒரு பெரிய கதை இருக்குது. அந்த கதை என்னன்னா, பக்கத்தில் சுற்றுறாங்க இல்லையா, அவங்க எல்லாமே இவரு கூட பிறந்தவங்க தான். பார்த்தீங்களா, இவர் வந்து மேல் எந்த அளவுக்கு குவாலிட்டியாக இருக்குது பாருங்கள். அதில் லைட்டாக தம்போயர் வந்திருக்கு. கூட இருக்கிறவங்களுமே அவங்களோட சிப்ளிங்ஸ் தான். ஒன்றும் அவங்க க்ரோத் வரல. இவர் மட்டும் நல்லா வேகமாக சாப்பிட்டு வந்துட்டாரு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இருந்த கேப்பில் ஒரு 2-3 ஃப்ரிட்ஜ் உங்கள் மேலே வச்சுருக்கோம். இந்த வெரைட்டி வந்து பார்த்தீங்கன்னா பிளாட்டினம் கோய் தம்போயர். இது பார்த்தீங்களா எந்த அளவுக்கு கொய் பேட்டர்ன் எல்லாத்துக்குமே வந்துருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து நாங்கள் ஒரு 4-5 பேர் தான் நிறுத்தி வச்சுருந்தோம். அது இந்த அளவுக்கு மல்டிப்ளை ஆயிடுச்சு. ஸோ இது வேணும்னா கூட நீங்கள் வாங்கிக்கலாம், பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ப்ரைஸ் எல்லாத்தையுமே பார்க்க போகிறோம். உங்களுக்கு ப்ரீவியஸாக சொன்னேன்ல அதோட ப்ரைஸ்லாம் காட்டுறேன்னு சொல்லிட்டு, ப்ரீமியம் ஸ்டெயின்ஸோட ப்ரைஸ் மட்டும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இது ஆல்பினோ கோய் ரெட் இயர். என்னடா ரெட் இயர் தெரியலன்னு கேட்பீங்க. இப்போ பாருங்க, இது வந்து 45 days ஏஜ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே,
இப்போ தெரியுதா ரெட் இயர். இதுல எல்லா சைஸும் இருக்கு பாருங்களேன். ஆனா எல்லா சைஸ்லயுமே உங்களுக்கு ரெட் இயர் இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இன்னொன்னு சொல்லணும்னா இது வந்து நாங்க ஒரு 7-8 ப்ரீடர் கிட்ட தான் வாங்கியிருக்கோம். ஆனா இந்த ப்ரீடர் கொடுத்தது வந்து இது வந்து 30 to 45 டேஸ் தான். ஆனா இங்க பாருங்க எல்லாத்துக்குமே ரெட் இயர் இருக்கு. ஸோ இந்த குவாலிட்டி எங்கேயுமே நம்ம பார்த்ததே இல்லை. அதனால இதை நாங்க உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றோம். இப்ப இதுல விட்டா உங்களுக்கு அந்த ரெட் இயர் தெரியாது. அதனால தான் நான் இதுல பிடிச்சி காட்டுறேன். இங்க பாருங்க எல்லாம் ஓடிடுவாங்க ஒன்று. ஸோ இந்த அளவுக்கு ஸ்பேஸ் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த 45 டேஸ்ல வந்ததுன்னு சொல்றது இந்த ஸ்பேஸ் தான். எல்லா டப்ஸுமே பாருங்க, டப்ஸும் ஓவராலாக பாருங்க. இந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுத்தாதான் இவ்வளோ ஸ்பீடாக வளரும். அப்படியே இந்த ஃப்ரிட்ஜை நீங்கள் பார்த்தீங்கன்னா இதை மட்டும் ஏன் ஸ்பெசிஃபிக்காக வச்சிருக்கோன்னா ஃபர்ஸ்ட் நான் ஒரு வெரைட்டி காட்டினேன்ல ஆல்பினோ குய் கல்விங்னு சொல்லிட்டு, அந்த வெரைட்டி தான் இவங்க. நான் இவங்களையும் பிடிச்சி காட்டுறேன். ஓடிட்டாங்க. ஓகே, இதில் தெரியுதா உங்களுக்கு? இது வந்து கொஞ்சம் க்ரோத் ஆக கல்விங் வரும். ஓகே, இயர் ஒன்றுத்துக்கு தெரியுது பாருங்க. ஆனால் அந்த ரெட் இயர் தாங்க சூப்பரு இதை விட. ஓகே, நெக்ஸ்ட் நம்ம வந்து சில்வர் ஆடோ பார்க்க போகிறோம். சில்வர் ஆடோ கொய். ஓகே, இதில் பார்த்தீங்களா மேல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். எல்லாம் வந்துட்டாங்க. இதில் பாருங்க மேலுக்கு வந்து அந்த சில்வரோட பேட்டர்ன் இருக்கு பாருங்க. நான் சொன்னேன்ல சைடில் வந்து ஒயிட் கலர்ல வரும்னு சொல்லிட்டு இந்த மேல். இதில் 2 மேல் இருக்கு. 2 மேலுமே பாருங்க சூப்பராக இருக்கு. ஸோ இந்த அளவுக்கு நம்ம ஸ்பேஸ் கொடுத்தா மட்டும்தான் இந்த க்ரோத் இருக்கும், இல்லைன்னா ரொம்ப பொறுமையாக தான் வரும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் பார்த்து எல்லாமே ப்ரீமியம் ஸ்டெயின்ஸ் பார்த்துருப்பீங்க, ப்ளஸ் நார்மல் வெரைட்டி இருக்கும். அப்புறம் அதோட ப்ரைஸ்லாம் பார்த்தீங்க. இது இல்லாமல் நம்ம கிட்ட ஒன்று ஒரு 4-5 பேட்சுக்கு கீழே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. ஆனால் இந்த வீடியோவில் கவர் பண்ண முடியாது, லென்த்தாக போயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பழைய செட்டப் இருந்தது இல்லையா, ஃப்ரிட்ஜ் செட்டப் வச்சுருந்தோம், அது எல்லாமே அப்படியே தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் அதோட அப்டேட்டை நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். இப்போ என்னன்னா நம்ம அந்த பேர்ட் ரூமை பார்க்க போகிறோம். பேர்ட் ரூம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் வந்து பேர்ட் ரூம் பற்றி தான் பார்க்க போகிறோம். முன்னாடி வந்து நம்ம ஒரு பெரிய பேர்ட் ரூம் வச்சுருந்தோம், பட் எல்லாத்தையும் சோல்ட் அவுட் பண்ணிட்டு நம்ம இப்போ ஹாபிக்குன்னு என்னென்ன வச்சுருக்கிறோமோ அதுதான் இங்கே இருக்குது. இப்போ இந்த செட்டப் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பழைய பேர்ட் ரூம் இந்த செட்டப்ஸ் தான். இது வந்து ஃபுல்லாகவே ஹெலிகாப்டர் ப்ரீடிங்காக ஒதுக்கியாச்சு. இதில் வந்து பாக்ஸ் இருக்குது, பாட்டு இருக்குது. பட் சம்மர் டைம்ன்றதால நான் வந்து பாட்டு தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் பேர்டே வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், இங்கே வந்து பாக்ஸும் கட்டியிருக்கிறேன், பாட்டும் கட்டியிருக்கிறேன். ஆனால் பேர்டு சூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பாட்டு தான் சூஸ் பண்ணியிருக்கு. உள்ளே எக்கிட்டு இருக்குது. ஸோ ஒரு சில பேர்ட்ஸ் எல்லாமே வந்து ப்ரீட் ஆக ஸ்டார்ட் பண்ணி இங்கேயும் பாருங்க. ஸோ இவங்க வந்து ஹெலிகாப்டர் ஸ்பிளிட், அவங்க ஃபீமேல் வந்து உள்ளே இருக்கிறாங்க. அப்புறம் இதுக்குள்ளேயும் ப்ரீட் ஆகிருக்காங்க. இதுவும் ஹெலிகாப்டர் பேர் தான், முட்டையில் இருக்குது. அதில் வந்து சிக்கு ஹேட்ச் ஆகிருக்குது. ஃபீமேல் ஃபீட் பண்ணி எந்த அளவுக்கு ஆச்சு பாருங்க. அதே மாதிரி டிஎஃப் ஹெலிகாப்டர்ஸ் இங்கே இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டிஎஃப் பர்ஃபெக்டான மார்க்கிங்கோட இருக்கும். அதுவும் டிஎஃப் ப்ளஸ் வயலட் ஸ்பேங்கல் அந்த பேர் அது. அடுத்து வந்து இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளோட ஃபின்ச் செட்டப்பு 10 பேர் ஃபின் செட்டப்பு. இதில் எல்லாமே வந்து பிளாக் சிக் ஃபின்ச்சஸும் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நார்மல் ஃபின்ச்சஸும் வச்சுருக்கிறோம். ஒரு சில ஃபின்ச் வந்து எல்லாமே ஹேட்ச் பண்ணிடுச்சு. இங்கே பாருங்கள், உள்ளே வந்து எல்லாமே சிக்ஸோட இருக்குது. 3 சிக் இருக்கும். இங்கே வந்து ஆல்ரெடி நெஸ்ட் அவுட்டே ஆகிட்டார் ஒரு சிக்கு, ஃப்ளோரிடா ஃபேன்சி. அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே முட்டையில் தான் இருக்கிறாங்க. அப்புறம் நம்ம காக்டைல்ஸ் பார்த்தீங்கன்னா இது வந்து ஆல்பினோ மேலு, பேர்ல் பைட் ஃபீமேல், 2 பேருமே வந்து சிக்ஸ் ஹேட்ச் பண்ணிட்டாங்க. பேர்ட் ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 months ஆகுது நம்ம இங்கே ஷிஃப்ட் பண்ணிட்டு வந்து. அந்த 2 monthsல எல்லாருமே ப்ரீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பக்கத்தில் வந்து ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் இருக்கு, ப்ளூ ஃபிஷர். ஸோ அவங்களும் வந்து 2 சிக்கு வந்து இப்போதைக்கு ஹேட்ச் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு சிக்கு இன்னைக்கு தான் ஹேட்ச் ஆச்சு. ஸோ அந்த சிக்ஸையும் நம்ம காட்டிடுவோம். இவங்க எல்லாருமே வந்து நம்ம புதுசாக எடுத்துருக்குறோம் இந்த பேர்டெல்லாம். ஸ்பேங்கிள், ஆல்பினோ, கிரஸ்ட்டு. ஸோ இவங்கெல்லாம் புதுசாக பேர் ஃபார்ம் ஆகிறதுக்கு இந்த மாதிரி வச்சுருக்கிறோம். ஆல்மோஸ்ட் ப்ரீடிங் ஏஜ் வந்துடுச்சு. மேல் ஃபீமேல் தெரிஞ்சதுக்கப்புறம் இங்கே வந்து ப்ரீடிங் கேஜ் நம்ம வச்சுருக்கிறோம் பாருங்கள். இது வந்து ஒரு பார்ட்டிஷனாக வச்சுருக்குறோம். பேர் எல்லாமே ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இங்கே வந்து எல்லாரையும் விட்டுருவோம். இன்னும் மேலே வந்து ஹெலிகாப்டர் நெஸ்ட் அவுட்ஸ் எல்லாம் மேலே இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து நெஸ்ட் அவுட் ஆகுறது, ப்ளஸ் வந்து ப்ரீடிங்லேருந்து ரெஸ்ட் கொடுக்கறது, அது எல்லா பேர்ட்ஸையும் வந்து மேலே வச்சிடும். ஸோ இதுதான் நம்ம பேர்ட் ரூமுக்கான அப்டேட்டு. இப்போதைக்கு நம்ம ஹாபி விட்டு போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இப்போ சின்ன செட்டப்பாக வச்சுருக்கிறோம். இது ஃப்யூச்சரில் வளருதா இல்லையான்னு நமக்கு இன்னும் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. பட் இப்போதைக்கு இதுதான் நம்மளோட பேர்ட் ரூம் அப்டேட். ஃப்ரெண்ட்ஸ், இது ஒரு குட்டி பெட்ரூமு. பெட்டு எங்கே தானே கேட்பீங்க? எப்போவுமே இவர் வந்து சமந்த் பையன். இது இருக்கிற பாருங்க நம்ம கியூட் ஹாம்ஸ்டர்ஸ். இன்னொருத்தர் இருக்காரு. அப்புறம்
பாக்கெட்ல போட்டு கொடுங்க பண்ண சொல்ல போறாங்க. இங்க பாருங்க, நம்ம ட்வாஃப்ட் ஹாம்ஸ்டர்ஸ் தான் இவங்க. சரி, உள்ள விட்டுருவோம். இவங்க கூட இன்னும் நிறைய கம்பெனிஸ் எல்லாம் இருக்கிறாங்க. இது வந்து நம்ம ட்வாஃப்ட் ஹாம்ஸ்டர்ஸ். இது வந்து பப்ஸ் தான் நம்ம எடுத்திருக்கிறோம். இது இன்னும் அடல்ட் ஆகிறதுக்கு இன்னும் ஒரு சில நாள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சிரியன் ஹாம்ஸ்டர்ஸ். அவங்க நீ சோறு போறப்ப மட்டும் தான்டா ஏஞ்சி பண்ணி இருப்பாங்க. இதோ இருக்காங்க பாருங்க, தூக்கத்துல தான் இருக்கான். இது வந்து பைடு கலர், மேல் ஃபீமேல். அந்த ட்ரை கலர் இருக்கிறது வந்து மேலு, பை கலர் இருக்கிறது வந்து ஃபீமேல். ஸோ ப்ரீடிங் ஏஜ் வந்துடுச்சு, கூடிய சீக்கிரம் குட்டி போடுவாங்க. ஸோ ஃபிஷ்ஷஸ் வந்து இந்த இடத்துல நிறைய ஃபிஷ்ஷஸ் இருக்கு. எல்லாத்துக்குமே ஒரு பிளக்கார்டு மாதிரி நாங்கள் போட்டிருப்போம். பிளக்கார்டு என்ன வெரைட்டி, என்னைக்கு குட்டி போட்டிருக்குது. ஏன்னா இது எல்லாம் வந்து ஃப்ரைஸோட க்ரோத்தை ட்ராக் பண்ணுறதுக்கு, எப்படி க்ரோத் ஆகுது. அந்த ரெட் இயர் எல்லாம் நான் சொன்னேன் இல்லையா, அது வந்து இந்த மாதிரி டேட் வச்சு தான் நான் உங்களுக்கு சொல்றது அந்த டேட்ல வந்து இருக்குன்னு. இது ஒரு பாருங்க, இது என்னன்னு பாத்தீங்களா, இது நம்மளோட $50 மாலி. மாலி குட்டியா? அது மாலி குட்டி தான். இங்கே இருக்குது ஃப்ரைஸு. ஸோ அது எல்லாமே ஒரு ஒரு ஸ்ட்ரெயின் ஃப்ரைஸ் தான் இங்க இருக்கும். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம மான்ஸ்டர் டேங்க்கு. எங்கடா மான்ஸ்டர்ன்ட்டு ஏஞ்சலை காட்டுறேன்னு நீங்க ஒத்தையா சுத்திட்டு இருந்தாரு, ஒத்த ரோசா, அதனால பிடிச்சி இங்க போட்டாச்சு. மான்ஸ்டர் ஃபிஷ் வந்து பின்னாடி இருக்காங்க பாருங்க, செனேகல்ஸ். நம்மளோட ஜில் ஜங் ஜக்கு 3 பேரும் அங்க இருக்காங்க. பைப்புக்குள்ள ஒருத்தர் ஒளிஞ்சிட்டு இருப்பாரு. அவருடைய அவங்களுக்கு வந்து சாப்பாடு போட்டாதான் வெளியே வருவாங்க. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா மாலி, இம்போர்ட்டட் மாலிஸ் எல்லாமே வந்து எந்த இடத்துல வச்சுக்கோங்க, இந்த மாதிரி சீக்ரெட்டான பிளேஸ்ல தான் நாங்க வச்சிருப்போம். இவங்களோட குட்டி தானே அது? ஆமா, இவங்களோட குட்டி தான். இந்த மாலி பேர் பாத்தீங்கன்னா ஆல்பினோ கிளிட்டரைஸ் ஷார்ட் பாடி மாலி. அதாவது கண்ணு வந்து ரெட்ல வரும், ஆனா வந்து கிளிட்டர் அடிக்கும், அந்த மாதிரி வெரைட்டிஸ். இதோட உங்களை குட்டி தான் இருக்கு. பிளஸ் இங்க ஒரு ப்ளூ ஐஸ் மாலி, அதாவது நம்ம ஐஷு மாலி இருக்காங்கல்ல, ஐஷு மாலியோட குட்டிங்க இவங்க. இவங்களும் குட்டி போட்டிருக்காங்க பாருங்க, இதோ இருக்கு ஐஷு மாலிங்களோட குட்டிங்க. பட் வந்து கலர் ஏன் இப்படி இருக்குன்னு பாப்பீங்க, அது இன்னும் கொஞ்ச நாள் சேஞ்ச் ஆகும் அந்த கலர்ஸ். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட பெட்ரூம் டூரு இந்த வீடியோ அவ்வளோதான். இப்போ நம்ம ஃபிஷ்ஷு பற்றி அப்டேட்டும் பார்த்துருப்போம், பேர்ட்ஸ் பற்றியும் பார்த்துருப்போம். ஃபிஷ்ஷை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் ஸ்டெயின்ஸ் மட்டும் தான் நம்ம காட்டியிருக்கோம். பழைய ஸ்டெயின்ஸ் எல்லாமே அங்கே இருக்குது. நம்ம அப்கமிங் வீக்ஸில் 1 by 1 டைம் கிடைக்கிறப்ப நாங்கள் போஸ்ட் பண்ணிடுறோம். நான் இது ரொம்ப லென்த்தியாக போகுது இந்த வீடியோ. ஸோ பெட்ரூம் வந்து பெட்டு வந்து நம்ம ரத்தத்திலே ஊறின ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் நம்ம அவாய்ட் பண்ணால் கூட பெட்ஸ் வந்து நம்மளை அவாய்ட் பண்ண மாட்டுது. அதுக்குன்னு தனியாகவே ஓனாக ஒரு செட்டப் வந்து கிரியேட் பண்ணியாச்சு. முன்னாடி வந்து நம்ம வாடகையிலலாம் வச்சுருந்தோம், அது கட்டுப்படி ஆகாதனால இந்த மாதிரி நம்ம செட்டப் வச்சிருக்கிறோம். ஒரு ஷெட்டு போட்டு அழகாக இறக்கிட்டோம், அதையும் ஒரு ரூமாக யூஸ் பண்ணிட்டோம். எல்லாத்தையும் எப்படிலாம் அரைச்சி வச்சிருக்கோம் பாருங்க, இருக்கிற இடத்த யூஸ் பண்ணிட்டோம். ஸோ நீங்கள் முன்னாடி கொடுத்த சப்போர்ட்டை தான் இன்னமும் கொடுத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ நம்ம சேனல் வந்து 100K சப்ஸ்கிரைபர்ஸை தொட போகுது. 91 தொட்டுச்சுன்னு 92. இப்போ நீங்கள் பார்க்குறப்ப 92,000 சப்ஸ்கிரைபர்ஸில் இருக்கும். இன்னும் ஒரு 8,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான். இவ்வளோ தூரம் எங்களை கொண்டு வந்துட்டீங்க. 100K சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தனியாக நமக்கு வந்து கிவ்அவே தனியாக அந்த டைம் நாங்கள் அனௌன்ஸ் பண்ணுறோம். கண்டிப்பாக இருக்குது, கிவ்அவே இருக்குது. ஏன்னா ஒரு டைம் நம்ம கிவ்அவே கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். 100Kக்குனா நம்ம சும்மா விடுவோமா, அதுக்கு எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு கிவ்அவே இருக்கும். ஸோ இதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங். ஹாப்பி ப்ரீடிங்.